ஆண்டவரும் கர்த்தருமா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல நாளை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. தேவ தயவு, தேவ இரக்கம், தேவ சமாதானம், தேவ அபிஷேகம், தேவனோட வழிநடத்தல் எல்லாம் இன்றைக்கி உண்டாவதாகன்னு சொல்லி இதை கேட்குற அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம தியானத்துக்காக ஒரு பகுதி எடுத்திருக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனம். 10 வெள்ளிக்காசு, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 10 வெள்ளிக்காசு ஒரு ஸ்திரீயின் இடத்தில் இருந்ததா. அவள் ஒரு வெள்ளிக்காசை எப்படியோ காணாம போச்சு, தொலைச்சிட்டுது. அதை அந்த வெள்ளிக்காசை 10 தொலைச்சி, 1 தொலைச்சிச்சு, மீதி 9 இருக்குது. அவளுக்கு ரொம்ப விசனம் ஆச்சு. அப்புறம் அந்த அந்த பெண் சபையில் இந்த 10 வெள்ளிக்காசுங்கிறது சபையில் ஆத்மாக்கள். அது சபையில் ஆத்மாக்கள், அதாவது வெள்ளிக்காசு எதுக்கு தொலையுது அது கேட்டிங்கனாக்கா, காசு ஆத்மாக்கள் விசுவாசிகள் வந்து காசு, வெள்ளிக்காசு சொல்லப்படுகிற சபையில் பிரச்சனைகள், அதாவது தொலைகிறது எப்படி பிரச்சனைகள், சண்டைகள், பிரிவினைகள், போராட்டங்கள் சபையில் வந்து இருக்கும்போது, ஒழுங்கில்லை சபையில் வந்து இருக்கும்போது, பொறாமை, பிரிவினை எல்லாம் இப்படி இருக்கும்போது ஒரு ஆத்மாக்களை பிரிஞ்சு போகிறது வழக்கம். அதை தொலையுது, போகிற ஆத்மாக்களை பிரிஞ்சு போகுது, தொலையுதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதுக்கு உதாரணமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 16, 17, 18 பார்க்கும்போது, எப்போது அவரோட சமாதானமாக இருக்கிறவங்களாக இருக்கணும், எல்லாருமேல அன்பு செலுத்தணும், சேர்த்து கொள்ளணும், எல்லார் மேலும் அன்பாக நம்ம பழகி கொள்ளணும், ஒருத்தரை விசாரிக்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் புத்தி சொல்லணும், ஆலோசனை சொல்லணும். இதெல்லாம் சபையில் அன்பு இருக்கணும். அப்போ தான் வந்து ஆத்மாக்கள் பிரிஞ்சு போகாது. அடுத்ததாக நான் பார்க்கும்போது, அவள் என்ன பண்ணாங்க, தொலைஞ்சு போன வெள்ளிக்காசு எடுக்கிறதுக்காக அந்த வீட்டை விளக்கை ஃபஸ்ட்டு விளக்கை கொடுத்துறாங்க. வீட்டில் இருள் சூழ்ந்திருந்தால் நிச்சயமாக விளக்கு தேவைப்படும். அது வீட்டில், அதாவது அவள் வீட்டில் வந்து இருள் இருந்தது, அதனால தான் விளக்கை கொளுத்த வேண்டி வந்துச்சு. இருள் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இருள் வந்து இருக்கக்கூடாது. விளக்கை கொளுத்தும் போது இருள் விலகி போகும். விளக்கு பிரகாசிக்க வைக்கும்போது இருள் விலகும். நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்னு சொல்லுது. அந்த தேவ கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படியும் போது, வேதத்தின்படியாக நடக்கும்போது, சபையில் இருள் சூழாதே வந்து வேதத்தின்படி நடக்கும்போது, அந்த கட்டளையின்படி நடக்கும்போது இருள் சூழாதே, காணாதும் போகாது, இந்த ஆத்மாக்கள் காணாது போகாது. அதாவது தேவ கட்டளையின் பிரகாரம் எல்லாரும் அன்போடு நடந்தீங்கனாக்கா ஆத்மாக்கள் விலகி ஓடாது. வீட்டை பெருக்கிறது. அடுத்ததாக அவள் என்ன பண்ணா, வீட்டை பெருக்கினான். விளக்கை கொளுத்திட்டு வீட்டை பெருக்கிறான். அதாவது சபையை சுத்திகரிக்கப்படும். பெண்களாக இருக்கிற சபையாக இருக்கிற எல்லாரும் நம்மளை சுத்திகரிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. பரிசுத்தம் உண்டாகணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், அதெல்லாம் நம்ம ஆவின் கனி பார்க்குறோம் இல்லையா, அதையெல்லாம் நமக்குள்ளே காணப்படணும். அதாவது ஐக்கியம் இருக்கணும், இரக்கம் இருக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும். ஜாகிரதையாக தேடினாலேன்னு சொல்லி நான் பார்க்குறோம். நம்ம ஜாகிரதை அநேகரை எழுப்பி விடணும். 2 தீமோத்தேயு 1:14 நமக்குள்ளே ஜாகிரதையாக இருக்கணும். எல்லா விஷயத்திலும் ஜாகிரதையாக இருக்கும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாக்கள் விலகி போகாத, வெள்ளிக்காசு தொலையாதே. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறப்பா, உன்னை மகிமைப்படுத்துகிறேன், கொண்டாடுகிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிற தகப்பனே. ஆண்டவரே, 10 வெள்ளிக்காசு மாறி எங்களுக்குள்ளே நீ கொடுக்கப்பட்ட திரவியத்தை, அந்த கொடுக்கப்பட்டு இருக்கிற தாளந்துகளை நாங்கள் தொலைக்கக்கூடாதப்பா. சோத்திரம் ஆண்டவரே, ஆத்மாக்களை தொலைக்கக்கூடாது, எங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் தொலைக்கக்கூடாது. அதுக்காக விளக்கும் வேதமாக இருக்கிற அந்த வசனத்தை நாங்கள் பிடிச்சு கொட்டணும், கட்டளை நாங்கள் கை கொள்ளணும் அப்பா. சோத்திரம், தினம் எங்களை சுத்திகரிக்கணும். அதுக்கு நீங்கள் உதவி செய்ய கேட்குற அனைவருக்கும் இந்த பாக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே சோத்திரம், தொலைச்சதை கண்டுபிடிக்கட்டும், கிடைக்கட்டும், சந்தோஷப்படட்டும் அப்பா. சபையாக சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.